காய்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பூரி ஜெகநாதர் டெம்பிள் பற்றி தான் ஒரு சின்ன வரலாறு எனக்கு தெரிஞ்சதை சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் ஏரியா சைடில் இருக்கவங்களுக்கு பூரி ஜெகநாதர் அப்படின்றது என்னன்றது மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த கோயில் எங்கே இருக்குன்றதும் தெரியாது. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்லலாம்னு சொல்லிட்டு. பூரி ஜெகநாத் அப்படின்ற கோயில் எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. நம்ம ஆந்திர பிரதேசிலேருந்து அப்படின்னு கொஞ்சம் மேலே போனீங்கன்னா ஒடிசா மாநிலம். ஸோ ஒடிசா மாநிலத்தில் பூரி அப்படின்ற ஒரு ஊரில் தான் அந்த கோயிலுக்கு ஜெகநாதர் கோயில். ஸோ பூரி போகணுன்னா நம்ம பஸ் வழியாகவும் போகலாம், சவுத்துலேருந்து ட்ரெயின் வழியாகவும் போகலாம். ட்ரெயினில் போகணுன்னா அந்த கொல்கத்தா போகிற ட்ரெயின் எல்லாமே மோஸ்ட்லி பூரியை வந்து டச் பண்ணாமல் போகாது. இது மூலயமா அங்கே நம்ம போகலாம். ஸோ அந்த பூரி ஜெகநாதர்ன்றது வந்து நம்ம கிருஷ்ணர் தான். ஸோ கிருஷ்ணர் தான் அங்கே வந்து ஜெகநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 சாமி இருக்கும். ஒன்று வந்து ஜெகநாதர், இன்னொரு வந்து பலராமர், இன்னொருத்தர் வந்து சுபத்திரை. ஸோ இவங்களாம் இவங்க கூட பிறந்தவங்க. இந்த கோயில் வந்து 12ஆம் நூற்றாண்டில் வந்து ஆனந்தவர்மன் அப்படின்றவரால் இந்த கோயில் கட்டப்பட்டது. இங்கே வந்து ஒரு தேர் திருவிழா வந்து ரொம்ப பிரசித்தி பெறுதுங்க. ஆடி பௌர்ணமிக்கு வந்து இங்கே 3 தேர் வந்து போகும். அது மஞ்சள் அண்டு ரெட் கலரில் இருக்கும். ஸோ ரொம்ப ஃபேமஸான திருவிழா அதுங்க. இது வந்து 9 நாட்கள் நடக்கும் அந்த தேர் திருவிழா. ஜரா அப்படின்ற ஒரு வேடுவம் வந்து விட்ட அம்பாவில் வந்து கிருஷ்ணர் வந்து இறந்துடுறாங்களாம். இந்திர தூய்மன் அப்படின்ற ஒரு அரசர் வந்து கனவுல வந்து கிருஷ்ணர் அவர் கனவுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு கட்டையாக வந்து மிதந்து வருவேன் கடல்லேருந்து. ஸோ அந்த கட்டையை எடுத்து நீ என்னுடைய உருவம் செஞ்சு நீங்கள் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே வந்து ராஜாவுடைய கனவுல வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு நாள் வந்து பெரிய கட்டை வந்திருக்கு. ஸோ அந்த கட்டையை பார்த்துட்டு காவலர்கள்லாம் அந்த கட்டையை எடுத்துகிட்டு போய்ட்டு ராஜாட்ட கொடுத்துருக்காங்க. ஏன்னா ராஜா ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பெரிய பூஜைலாம் நடத்தி சிலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக வந்து சிலையை செய்யறதுக்கு வந்து ஆசாரியை கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஆசாரியை கூப்பிட்டு 21 நாட்களுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ஆசாரி என்ன சொல்லியிருக்காரு, ஓகேங்க நான் வந்து தனிப்பட்ட முறையில் தான் செய்வேன், ஒரு ரூம் கொடுத்துருங்க, நான் அந்த ரூமை லாக் பண்ணிட்டு தான் உள்ளே செய்வேன் சிலையை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ராஜா ஓகேன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காரு. ஒரு 15 நாள் வந்து அந்த உளி சத்தம், அந்த செதுக்கும் போதெல்லாம் உளி சத்தம் வரல, அதெல்லாம் கேட்டிருக்கு. ஒரு 15 நாள் கழிச்சு உளி சத்தமே வராமல் இருந்திருக்கு. ஸோ அதை கண்டு காவலர்கள்லாம் போயிட்டு ராஜாட்ட சொல்லியிருக்காங்க. ராஜா சவுண்டே வரல அந்த ரூம்லேருந்து, என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலே வந்து ஆசாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, 21 நாட்களுக்குள்ளே நீங்கள் அந்த கதவு திறக்கக்கூடாது, நான் அது வரைக்கும் செலவு செஞ்சு முடிச்சிடுவேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் அவசரப்பட்டு கதவு திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தும் 15 நாளுக்கு அப்புறம் அந்த உளி சத்தம் கேட்கலன்றதால ராஜா அவசரப்பட்டு அந்த கதவை திறந்துருக்காரு. உள்ளே பார்த்தா நம்ம ஆசாரி செஞ்சுட்டு இருந்துருக்காரு அந்த சிலையை. ஆசாரி கோவப்பட்டு, நான் வந்து சொன்னேன் நீங்கள் ஏன் 21 நாள் கழிச்சு தான் திறக்கணும், நீங்கள் ஏன் 15 நாளுக்குள்ளே திறந்தீங்கன்னு கேட்கும்போது, இதுமாதிரி உளி சத்தம் வரல அதனால திறந்துட்டேன் அப்படின்னு ராஜா சொல்லியிருக்காரு. அது கோவப்பட்ட ஆசாரி, இதுக்கப்புறம் நான் அந்த சிலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாதையை விட்டுருக்காரு. ஸோ அந்த அரைக்குறையாக இருந்த சிலையை தான் வந்து எடுத்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி அதை வச்சுருக்காங்க. நம்மளுமே ஆளுங்க பார்க்க போகிறவங்க வந்து பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்றது உணரணும் அப்படின்றதுக்காக அந்த பாதையிலேயே செய்யப்பட்ட சிலையே வந்து தெய்வமாக அதுக்கப்புறம் எல்லாமே வணங்கியிருக்காங்க. இந்திர தயுமாவின் காலத்தில் கட்டப்பட்ட அந்த கோயில் வந்து நாடில் வந்து பழுதடைஞ்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சிலர்லாம் வந்தவங்க கட்டியிருக்காங்க திரும்ப அந்த கோயில் வந்து. பட் அந்த கடலுடைய அலையால் அந்த கோயிலில் நிறைய சேதம் அடைஞ்சிருக்கு. நாம் இப்போ பார்க்குற கோயில் வந்து ஏறக்குறைய 1135 வருஷம் ஆனந்தவர்மன் அப்படின்ற ராஜா வந்து கட்டி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1200 வருஷம் அவருடைய பேரன் ஆனந்த கபி மாதேவ் அப்படின்ற அரசன் அந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்காரு. பஞ்சரத முறைப்படி இந்த ஆலயம் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு என்னன்னு எனக்கு தெரில. இங்கே இருக்க குடிமரத்தை வந்து தொட்டு கும்பிட்டு போனாலே ஜெகநாதருடைய அருள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே போல் வந்து ராமாயணம், மகாபாரதம் இவங்களாம் வந்து இங்கே வந்து சாமி கூப்பிட்டு போனாங்க அப்படின்ற ஒரு புராணம் இருக்குது, புராணத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் கோயில் ரீச் ஆகும்போது ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கும். ஸோ இந்த கோயிலை பார்த்துட்டு வேறு இடத்துக்கு போகலாம், கோனார்க்கு போகலான்னு சொல்லிட்டு எங்களுடைய பிளானு. ஸோ அதனால் அவசரமாக போயிட்டு பார்க் பண்ணோம். அங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, நாங்கள் எடுத்துகிட்டு லக்கேஜ்லாம் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. ஏன்னா ஒவ்வொரு கடைக்கு முன்னாடி போய் வண்டி நிறுத்தினா அது ஆக்சுவலி கவர்மெண்ட் லேண்டு தான். பட் கடைக்காரங்க நிறுத்த விட மாட்டுறாங்க. அங்கே இருக்குங்க, இங்கே நிறுத்தக்கூடாது அங்கே நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எனிவே ஒரு இடம் பிடிச்சி நிறுத்திட்டு அப்புறம் லக்கேஜ், ஃபோனு எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல லக்கேஜ் ஸ்டோரில் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். ஸோ கோயிலுக்குள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய ஸ்கேம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் உசாராக பார்த்துக்கணும். எங்களுக்கு நாங்கள் 3 பேர் போனோம். ஒருத்தருக்கு வந்து 300 ரூபா கேட்டாங்க ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போதே. ஒரு பெரிய லைன் மாரி போச்சு, அதில் போனோம். அப்போ கோயில் கிட்ட போகும்போது மொத்தமே 300 ரூபா தான் கேட்டாங்க. 3 பேருக்கு 300 ரூபா கேட்டாங்க. நாங்கள் எதுவும் தரல. சரி நாங்கள் நேராக உள்ளே போயிட்டோம். ஸோ உள்ளே ஃபோனு எதுவுமே அலோடு இல்லை. அங்கே வந்து 250 ரூபா கொடுத்தா
பிரசாதம் தருவாங்க, அந்த கோயிலோட பிரசாதம் தருவாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே உள்ளே போனோம். ஸோ எங்களுக்கு புதுசுன்றதால எனக்கு நிறைய தெரில எப்படி போகணும் உள்ளன்னு. ஸோ இப்போ சுற்றி போனோம். நல்லா இருந்தது கோயில் உள்ள, நல்ல பழமையான கோயிலுங்க, ரொம்ப பழமையான கோயில். அதுவுமே வைப்பு சூப்பராக இருந்ததுங்க, அட்டகாசமாக இருந்தது வைப்பு. அதுக்குள்ளே போனோன்னே எனக்கு நல்ல வைப்பு இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு சாமிலாம் பார்த்தோம். ஸோ அந்த பிரசாதத்தை வந்து சாமிகிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றதால நான் கொடுத்தேன். ஸோ அங்கே வந்து பூசாரி வந்து பைசா கேட்டார், ஹிந்திலே ஒடியாவது கேட்டார், எனக்கு புரியல. ஸோ அதுக்கப்புறம் மணினார். சரி ஓகேன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், பர்ஸ் எடுத்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுக்கலாம் சொல்லி எடுத்தேன். ஏன்னா 100 ருபீஸ் இல்லை, 200 ருபீஸ் தான் இருந்தது. ஸோ அதை எடுத்தேன், அவ்வளோதாங்க. கையிலேருந்து அப்படியே பூசாரி பிடிங்கினாங்க அந்த கோயிலில். மோசமான பூசாரிங்க அங்கே விடுங்க, அங்கே பணம் தாங்க எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் சாமிலாம் பார்த்துட்டு நல்லா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் வெளியே வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு லக்ஷ்மிலாம் பார்த்தோம். லக்ஷ்மி சாமி பக்கத்தில் இருந்தது கோயில், அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப நான் என்ன பண்ணேன், உள்ளே போயிட்டு மூலஸ்தானம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப போனேன். ஏன்னா கூட்டம் கம்மி, நாங்கள் போன டைமில் கூட்டம் இல்லை. ஸோ நல்ல ஃபீல் நல்லா இருந்தது. அந்த கோயிலெலாம் பார்த்தோம், சுற்றி பார்க்கும்போதெல்லாம் அருமையாக இருந்ததுங்க. அந்த கோயில் வந்து நிறைய எக்ஸ்கியூஸ்மி நிறைய பழைய கால ராஜாக்கள் வந்து படையெடுத்து அந்த கோயிலை வந்து அடித்து உடைச்சிருக்காங்க. நிறைய அந்த சிதனமானதெல்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சுது. மனசுக்கு ரொம்பவே இதமாக இருந்தது அந்த கோயில் இருந்தது. அது என்னுடைய தனிப்பட்ட ஃபீலிங் இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே பிரசாதம் கொடுத்தாங்க. அங்கே இன்னொரு பிரசாதங்க, அப்படியே பானையில் நிறைய வெரைட்டி ரைஸு, நிறைய மாவுங்க மாதிரி நிறைய ஃபுட்டு, நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டுலாம் வந்து செஞ்சு அப்படியே வச்சுருக்காங்க. ஒரு பிளேட் வந்து 50 ரூபா. ஸோ நம்ம ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு பிளேட் வாங்கினோம்னா அதில் கொஞ்சம் ரைஸ் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்வீட்ஸு, நிறைய வெரைட்டியான ரைஸு, அப்புறம் அந்த லோக்கல் ஃபுட்டு, அதெல்லாம் எனக்கு பேர் தெரில. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு பானையில் வச்சுருக்கானுங்க. அந்த பானையை கண்டிப்பாக டக்குன்னு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்கி சாப்பிட மாட்டீங்க, ஏன்னா அந்தளவுக்கு அப்படி தெரில. ஸோ அதுக்கப்புறம் ஓகே இது கோயில் பிரசாதன்றதால அதுக்கப்புறம் ஓகே போய்ட்டு வாங்கி சாப்பிட்டு வரலாம். அந்த ஒரு ஃபீல் நல்லா இருந்தது. என்ன ஒன்று, உள்ள ஃபோட்டோவோ வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அந்த வசதி இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்தேங்க. ரொம்ப நிறைவாக இருந்தது அந்த கோயிலை பார்த்தது எனக்கு. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு. கண்டிப்பாக டைம் வந்தால் நீங்களும் போயிட்டு பாருங்கள். நம்மளாம் பார்க்க வேண்டிய கோயிலுங்க அதெல்லாம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம சவுத்தில் வந்து ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அது போய் பார்க்குறாங்க. இப்போ எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா, நான் இருக்க ஏரியாவிலேருந்து எனக்கு தெரிஞ்சு அப்படியே விட்டு எண்ணிடலாம் அந்த கோயில் போனவங்க யாருன்னு சொல்லி. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். டைம் வந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள்.